டியர் ஆல், லாஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ண இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரிவைஸ்டு சிலபஸ் படி டாபிக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பேசிஸில் யூனிட் 1ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட் யூனிட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டாபிக் டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இதில் 3 கேட்டகரி வரும் நமக்கு: இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்டு ட்ரேடு. இந்த பார்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, பிகாஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயே சப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த டாப்பிக்கை வச்சு லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா. இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஃபைனலாக ஒரு மாஸ்டர் டேபிளும் நான் இந்த ஸ்லைட் ஷோவில் காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி காமன் மீனிங் நமக்கு தெரிஞ்சதான். இது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கன்சர்ன் வித் எக்ஸ்ட்ராக்டிங், ப்ராசஸிங், ப்ரொடியூசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இன் ஜென்ரலாக குட்ஸ் மேனுஃபேக்சரிங் நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது. சர்வீசஸ் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி டைப்பில் சர்வீசஸ்க்குன்னு நமக்கு தனி கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம இதில் சர்வீசஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும். பட் த மெயின் கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ரொடியூசிங், ப்ராசஸிங், எக்ஸ்ட்ராக்டிங். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த கீவேர்ட்ஸ் ஃபார் மீனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரீஸோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு 5 கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, பட் அதில் சில சப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னங்கிறதோட கீவேர்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் நான் இந்த இதில் உங்களுக்கு எலாபரேட்டாக கொடுக்கல. பட் ஃபைனலாக உங்களுக்கு நான் ஒரு மாஸ்டர் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக. ஏன் அந்த டேபிள் நான் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்கு உண்டான ரீசனே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ். ப்ரைமரி இண்டஸ்ட்ரியில் நமக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து லைக் ஏர், வாட்டர், சாயில். ஓகே, இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய திங்ஸ், ஓகே, ரா மெட்டீரியல்ஸ் தான் எக்ஸ்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஓகேவா? அக்ரிகல்ச்சர் எக்ஸ்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரியில் தான் உள்ள இன்க்ளூட் ஆகும். அண்ட் ஃபிஷ்ஷிங், ஓகே, லைக் தட். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு மாஸ்டர் டேபிளில் காமிக்கிறேன். பட் கோர் மீனிங் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேவா? நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஏர், வாட்டர் அண்ட் சாயில். ஓகே, தென் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் அண்டு அனிமல்ஸ். ஓகே, போல்ட்ரி ஃபார்ம் அண்டு நர்சரி. ஓகே, நர்சரியை நம்ம ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியில் காட்டுறோம், அக்ரிகல்ச்சர்லேயும் எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரியில் காட்டுறோம். அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, வித்தவுட் எனி ஹைப்ரிட் மாடல், வேறு எந்த ஒரு டெக்னிக்கும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம சாயிலேருந்து அதை கல்டிவேட் பண்ணி எடுக்கிறனால அக்ரிகல்ச்சர் இஸ் எ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அட் த சேம் டைம் நர்சரி அண்டு பிளான்டிங் நம்ம ஏன் இங்கே ஜெனட்டிக்கில் கொண்டு வரோம் அப்படின்னா, இங்கே சில மாடிஃபிகேஷன்ஸ், அதோட சீட்ஸில் ஜெனட்டிக்கை சயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஐ மீன் அந்த சீட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஹைப்ரிட் சீட்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இது ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் வரும். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணி அதை ஃபினிஷ்டு குட்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் தான்
செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நமக்கு சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், சிந்தட்டிக் அண்டு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியலை மல்டிபிள் ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு ரா மெட்டீரியல் பிரேக் இன்டு மல்டிபிள் finished goods or multiple raw materials. Okay, for an example, crude oil refining. Okay, அதில் gasoline, petrol, diesel. Okay, so இந்த மாதிரியான finished goods, that means consumable raw materials வர்றதுக்கு பேர் analytical industries. synthetic industry அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ரிவர்ஸ், மல்டிபிள் ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு finished ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. ஓகே, லைக் சிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்போனண்ட் ஆஃப் மல்டிபிள் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, லைக் பேஸ்ட், காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போகலாம். ஓகேவா? தென் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரா மெட்டீரியல் மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸிங்கை கடந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டை கொடுக்கும் நமக்கு. ஓகே, அது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டு நமக்கு வரலாம். அனலிட்டிக்கலில் குரூட் ஆயிலில் ஃபஸ்ட்டு ஒரு ரா மெட்டீரியல் தான், அதை பிரேக் பண்ணி மல்டிபிள் ரா மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அதை ஏன் ப்ராசஸிங்னு இங்கே சொல்லலாமே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். பட் தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எய்ம் என்னென்னா, இன்புட் கொடுக்கறது ஒரு ரா மெட்டீரியல். அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஃபைனல் ப்ராடக்டாக ஒன்று எய்ம் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் டிம்பர். ஓகே, மரம் ரா மெட்டீரியலாக கொடுக்குறோம் அப்படின்னா பேப்பர் தான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக வரணுங்கிறது எய்ம். தட் மீன்ஸ் மெயின் ப்ராடக்ட். பட் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் தாண்டும்போது, ப்ராசஸஸ் தாண்டும்போது சில பை ப்ராடக்ட் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, அது அல்டிமேட் கோல் கிடையாது, நம்மளோட கோல் மெயின் ப்ராடக்ட் தான். பட் அடிஷ்னலாக நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே பை ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் அனலிட்டிக்கல் அப்படி கிடையாது. அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்குமே ஒரு ரா மெட்டீரியலில் மல்டிபிள் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் மல்டிபிள் ஃபினிஷ்டு குட்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன், சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரீஸோட டைப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக பார்த்த ப்ரைமரி அண்டு செகண்டரி அஸ் வெல் அஸ் டைரக்ட் கஸ்டமர், இவங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற இண்டஸ்ட்ரி தான் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் டெலிகாம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பேங்கிங், டிரான்ஸ்போர்ட். ஓகே, பியூர்லி சர்வீஸ் பேஸ்டு industries comes under this category. Okay, and next one is quaternary industries. Quaternary industries means it's purely knowledge based industries. Okay, completely knowledge, research, technical activities. Okay, எக்ஸாம்பிளுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம், லா ப்ரொஃபஷன் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, தென் லாஸ்ட் ஒன் குயினரி இண்டஸ்ட்ரீஸ். குயினரி இண்டஸ்ட்ரீஸ் மீன்ஸ் ஹை வேல்யூ ப்ரொஃபஷ்னல்ஸ் அசோசியேட்டாக இருக்கிற ஒரு குரூப் தான் குயினரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, லைக் சிஇஓ, போர்ட் டைரக்டர்ஸ், கவர்மெண்ட் டாப் லெவல் அஃபீஷியல்ஸ். எதுக்காக அப்படின்னா, டு மேக் பாலிசி, டு கிரியேட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ டாப் அத்தாரிட்டிஸ் அசோசியேட்டாக ஃபார்முலேட்டாக இருக்கிற ஒரு குரூப் தான் குயினரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த மாஸ்டர் டேபிள். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இண்டஸ்ட்ரிக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்படி டேபிளர் காலம் மாஸ்டர் டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கு உண்டான ரீசன் என்னென்னா, லாஸ்ட் இயர், தட் மீன்ஸ் போன வருஷம் நடந்த பிஜிடிஆர்பியில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ்
கன்சிடர் அஸ் எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு எம்சிக்கு கேட்டிருந்தாங்க. கீழே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ்ஷிங் அண்டு சுகர், இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்தவங்க கம்மி தான். நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ராக்டிங் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பொருளிலிருந்து பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் மீன் பண்ணிவிட்டு சுகருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த இடத்துல. ஓகே, பட் அப்படி கிடையாது. ஃபிஷ்ஷிங் தான் நமக்கு அதில் எக்ஸ்ட்ராக்டிங் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் நம்ம அதில் 3 விஷயம் பார்த்தோம் எக்ஸ்ட்ராக்டிங்கில். நேச்சர் அப்படிங்கிற சோர்ஸஸ் பார்க்கும்போது ஏர், வாட்டர், சாயில். ஃபிஷ்ஷை நம்ம வாட்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் கரெக்ட் ஆன்சர். கவர்மெண்ட் கொடுத்த ஆன்சர் கீழேயும் அதான் கரெக்ட் ஆன்சராக இருந்தது. ஓகே, ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்க இந்த டேபிளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அண்ட் மோர் ஓவர் திங்க், நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். மேட்ச் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, கியூனரி, கொட்டினரி, டெரிட்டரி அண்டு வாட் இஸ் இட், செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த லிஸ்ட்டு 1ல் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் டாப் லெவல் அசோசியேட் அண்டு சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இது நெட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் நமக்கு யூஜிசி நெட்லேயும் கவர் ஆகுது. ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். இப்போது காமிச்சிருக்க இந்த மாஸ்டர் டேபிள் குயிக் அண்டு ஈஸி ரிவிஷன். ஓகே, இதே பேசிஸில் தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மெட்டீரியலும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு குயிக் ரிவிஷன் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மெட்டில் இருக்கணுமோ அந்தளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி மோஸ்ட்லி கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி இந்த மாதிரியான குயிக் ரிவிஷன் டேபிளர், காலம்ஸ், சார்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, எனிவே இந்த டாபிக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.